ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா காம்ப்ளியன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதை கீ மெக்கானிசம் ஆஃப் லங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஒழுங்காக மெயின்டைன் ஆகுறதுனால தான் நம்ம ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாங்க அப்படி என்ன நடக்குதுன்றதை வீடியோவில் பார்ப்போம். இது ரெண்டையும் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டியூப்பை லங்ஸாகவும் அந்த டியூப்பில் உள்ள வேல் டியூப்பை ஏர்வேஸாகவும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏர்வேஸ் மீன் நோஸ் ஆர் ட்ராக்கியாவை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த டியூப்பை இந்த வேல் டியூப் மூலியமாக எவ்வளோ சீக்கிரம் ஃபில் பண்ண முடியும் அப்படின்றதான் கான்செப்ட். நம்ம எவ்வளோ ஸ்பீடாக ப்ரெஸ் பண்ணாலும் இந்த வேல் டியூப்பில் போக வேண்டிய காற்று தான் போகும். அதாவது ஓட்டை பெருசாக இருந்தால் இந்த டியூப் சீக்கிரம் ஃபில் ஆகும், ஓட்டை சின்னதாக இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 பம்ப் அடிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த சேம் கான்செப்ட் தான் நம்ம லங்ஸ்லேயும் அப்ரோச் ஆகுது. நம்ம இன்ஹேல் பண்ணும்போது ட்ராக்கியாக்குள்ளே எவ்வளோ காற்று உள்ளக்க போகுன்றதை அந்த ட்ராக்கியா தான் முடிவு பண்ணும். நீங்கள் எவ்வளோ ப்ரெஷரில் எவ்வளோ டைடல் வால்யூம் கொடுத்தாலும் அதுக்கேற்ற டைடல் வால்யூம் தான் உள்ளக்க போகும். அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா இருக்குது, இல்லை ட்ராக்கியாவில் எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது, ரேப்சர் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்து காம்ப்ளியன்ஸ். இந்த டியூப்பில் எவ்வளோ காற்று அதிகமாக போனால் இதோட எலாஸ்டிசிட்டி லெவலை டச் பண்ணும். அதாவது இது பர்ஸ்ட் ஆகாமல் அதோட பீக் பாயிண்ட்டை எப்போ டச் பண்ணுதோ அதுதான் காம்ப்ளியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வேண்டிய காற்றை தான் நம்ம வெண்டிலேட்டரில் கொடுப்போம். இது ரெண்டும் நம்ம நார்மலாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிட்டு இருக்கும், மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். பட் நம்மளுக்கு ஏதாச்சும் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இல்லை லங்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் வெண்டிலேட்டரில் இதை பேஸ் பண்ணி தான் எல்லா டெர்மினல்ஸையும் செட் பண்ணுவாங்க. டைரெக்டாக இதை அப்ரோச் பண்ணலைனாலும் இன்டெரக்டாக இதை பேஸ் பண்ணி தான் எல்லா டெர்மினல்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இது மூலியமாக தான் லங்ஸ் ஒழுங்காக ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பயோமெடிக்கல் ரிலேட்டட் வீடியோஸுக்கு நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். பாய்.